இன்னைக்கு நான் சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு நாட்டில் வந்து ராஜா வந்து வாரிசே இல்லாமல் இறந்துடுறாரு. அடுத்த ராஜாவை எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த பட்டத்து யானை வந்து யாருக்கு மாலை போடுதோ அவர் தான் ராஜா. ஆனால் ஒரு கண்டிஷன், 5 வருஷத்துக்கு தான் ராஜாவாக இருக்க முடியும். 5 வருஷம் கழிச்சு பக்கத்தில் இருந்த அடர்ந்த காடு, பேரே இருட்டு காடு, அந்த காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. யாருமே சரி ஒரு நாள் மேலே உயிர் வாழவே முடியாது. கொடிய விலங்கு, விஷப்பூச்சி, நாகங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு நைட் தாங்காது. அதனாலேயே எந்த ஒரு பர்சனும் ஹூவர் செலக்டட் வந்து மகுடம் சூட்டுற விழாக்கு முன்னாடியே ஓடி போயிடுவாங்க. இது எல்லாமே அந்த மந்திரியோட பிளான். ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு ரூல் த கிங்டம். அந்த வருஷம் வந்து பட்டத்து யானை ஒரு இளைஞனுக்கு மாலை போடுது. செம்ம ஸ்மார்ட்டான பையன். அவன் வந்து ஏத்துக்கிறான், அந்த அரச பதவியை ஏத்துக்கிறான். அடுத்த நாள் மகுடம் சூட்டிடுறாங்க. ஜாலியா இருக்கான். இந்த மந்திரிக்கு ஒரே கடுப்பு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம பிளான் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இந்த 5 இயர்ஸ் வந்து நான் நார்த்ல இருக்கிற டெம்பிள்லாம் பார்க்கணும், அதனால வந்து இங்க கூட இருக்க வேண்டாம், அதனால போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு he goes on ஒரு லாங் ஜேர்னி. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு கரெக்டா அந்த 5th இயர் முடியும் போது வராரு. வந்துட்டு அடுத்த நாள் வந்து காட்டுல கொண்டு போய் விட போறாங்க. அந்த ராஜா சொல்றாரு, எனக்கு வந்து நான் காட்டுக்கு போறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஃபுல்லா அணிவகுப்பு, எனக்கு ராஜ மரியாதை எல்லாவோட தான் நான் காட்டுக்கு போவேன் அப்படிங்கிறார். சாக போறவனுக்கு ஆசைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இருட்டு காடே காணும். அதுக்கு பதிலாக ஒரு வளமான ஒரு ஊரு, பெரிய அரண்மனை, அங்க விவசாயம் நடக்குது, பிசினஸ் நடக்குது, எல்லாம் நடக்குது. மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னு பார்த்தா அப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீங்கெல்லாம் வந்து நான் ஜாலியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் வருஷமே வந்து எல்லா ஹண்டர்ஸ், பக்கத்து ஊர்ல இருந்த ஹண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த காடை வெட்டிட்டேன். 2வது வருஷம் வந்து ஏழை மக்கள் எல்லாம் கூப்பிட்டு விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3வது வருஷம் வந்து அங்க இருக்கிற பிசினஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4th and 5th வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இந்த லேண்டையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரே வளர்ச்சி தான் அடுத்த 2 வருஷம். இப்போ வந்து பக்கத்து ஊரு ராஜகுமாரிக்கும் எனக்கும் கல்யாணம். இன்னைக்கு எனக்கு கல்யாணம், என் பேலஸ் இன்னைக்கு வந்து ஒன்னா நாங்கள் உள்ள போறோம், அதை பார்க்கறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்த மந்திரி அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுமா, எந்த ஒரு சேலஞ்ச் ஆகட்டும், ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை வச்சு, அதை கோலை வச்சு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணோன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சேலஞ்சை கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிட முடியும். என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா?